அப்பாவின் வார்த்தை. ஒரு கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தாங்களாம். அந்த குழந்தைக்கு பேரு வைக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அந்த தாயார் கிறிஸ்துவ சகோதரி, ரட்சிக்கப்பட்டவங்க. அப்பா ரட்சிக்கப்படலைங்க. என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசிக்கும் பொழுது அந்த தாயார் மரியம்மாள் என்று பேர் வைத்தார்களாம். அந்த தகப்பனார் அந்த குழந்தையை கூப்பிடும் போது அவர் மரி என்று கூப்பிடாமல் மாரியம்மாள் என்று கூப்பிட ஆரம்பித்தாராம். இவங்க வீட்டுக்குள்ள ஒரு சமய போராட்டம் வந்ததுங்க. பிள்ளை சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்க எப்படி கூப்பிட்டாலும் சிரித்த முகத்தோட ஓடி வந்து அப்பாவையும் அம்மாவையும் கட்டிப்பிடித்துக் கொள்ளும். ஆனா வளர வளர அந்த பிள்ளைக்கு அதுவே ஒரு பெரிய பாரம் ஆயிடுச்சு. கடைசியில ஒரு நாள் தூக்கத்துக்கு போன அந்த பிள்ளை மறுநாள் காலையில எழுந்துக்கவே இல்லைங்க. அந்த பிள்ளை இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் விட்டாள். சங்கீதம் 4:8 இப்படி சொல்லுது, சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வீட்டுல சமாதான குலைச்சல் நிமித்தம் கணவன் மனைவி உறவுல ஒரு பெரிய பாதிப்பு இருக்குதா? வேண்டாங்க. சமாதானமா இருக்க ஆண்டவரிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. God bless you.